Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 4/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியிலிருந்து சரியாக 30வது நாள் 4th May 2025 மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை நீட் 2025 எக்ஸாம் நடக்க போகுது. இது எதுக்கு இந்த நேரத்தில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி செய்கிற மாணவர்களாகட்டும், இல்லை கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாகட்டும், கரெக்டாக அந்த 2 to 5 அப்படிங்கிறத டெஸ்ட் டைமு அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இப்போ இருந்து பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். அதனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் சரி, அதே போல் கோச்சிங் கிளாஸில் படிக்கிறவங்களும் சரி, அந்த 2 to 5 அப்படிங்கிறத டெஸ்ட் டைமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபீஸ் ஃபார் MBBS அண்ட் BDS. MBBS அண்ட் BDS படிக்க ஃபீஸ் இல்லை. இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது May 5 2025 நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாளான March 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீட் UG 2025 தொடர்பாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னா நீங்கள் போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்து அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் டோட்டல் பேக்கேஜ் தான் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். அதை பற்றின முழு விபரம் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா May 4 4th May 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 2 to 5. ஸோ இது எதுக்கு இப்போ நடுவில் நம்ம சொல்ல வரோன்னா, நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டை இந்த டைமை ஃபாலோ பண்ணி கீப்பப் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த ப்ராஸ்பெக்டஸில் யாருக்கெல்லாம் MBBS மற்றும் BDS படிப்பதற்கு ஃபீஸ் கிடையாது, வித்தவுட் ஃபீஸ், அதாவது பணம் எதுவும் செலுத்தாமலே நீங்கள் MBBSஓ இல்லை BDSஓ படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. இப்போது உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் கீழே, உங்கள் பேரண்ட்டு ஆர் கார்டியனுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய SC, SCA, ST பிரிவினருக்கும், அதுபோக SC, SCA, ST கன்வெர்டட் கிறிஸ்டியன் இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது கார்டியனோ ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு MBBSக்கோ இல்லை BDSக்கோ ஃபீஸ் எதுவும் செலுத்த தேவையில்லை. எந்தெந்த கல்லூரிக்கு எந்தெந்த இடஒதுக்கீட்டுக்கு அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் காலேஜில், அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ESIC இதில் சீட் எடுத்தாலும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. 18,073 ரூபா மற்ற மாணவர்கள் கட்டுவாங்க. ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பிரிவினருக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அதுவே கவர்மெண்ட் கோட்டா சீட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில், ஓகேங்களா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்தாலும் உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது உங்களுடைய பெற்றோர்களுடைய அல்லது பாதுகாவலர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய SC, SCA, ST பிரிவினர் மற்றும் கன்வெர்டட் கிறிஸ்டியன் இவங்க எல்லாத்துக்குமே 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது.
அப்படின்னா அவங்களும் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா 2024 உங்களுக்கு 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. இந்த 6வது சுற்றில் கடைசியாக நடந்த சுற்றில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் எம்பிபிஎஸ்க்கு கூடுதல் கலந்தாய்வு கட்டணம் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சம் கட்ட சொல்லியிருந்தாங்க, பிடிஎஸ்க்கு 2 லட்சம் கட்ட சொல்லியிருந்தாங்க. இதிலிருந்தும் எக்ஸம்ஷன் உண்டு. யாருக்கு அப்படின்னா மேலே குறிப்பிடப்பட்ட அந்த பிரிவினருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எங்கேங்க சார் அப்படின்னா இதை இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா SC, SCA, ST converts to Christianity from scheduled caste candidate are exempted from the security deposit if annual income is less than 2.5 lakhs. ஓகேங்களா? இந்த 2 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டியதில்லை. அதுபோக கூடுதல் செக்யூரிட்டி டெபாசிட் கடைசி சுற்றில் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கட்ட தேவையில்லை. டியூஷன் ஃபீஸும் அவங்களுக்கு கிடையாது. டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுத்தாலும் நம்ம இது வரைக்கும் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதில் எடுத்தாலும் சீட் கிடையாது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்த அந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம இது வரைக்கும் சொன்ன அந்த பிரிவினருக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது செலுத்த தேவையில்லை. இதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிலேயே சீட் எடுக்கிறீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு பொருந்தாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தாலும் இல்லை 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி KK நகர் சென்னையில் சீட் எடுக்கக்கூடிய SC, SCA, ST கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் அவங்க பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபீஸ் எதுவும் செலுத்த தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இப்போ நம்ம சொன்னது பொருந்தும் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும். அதே போல் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானமோ பாதுகாவலருடைய ஆண்டு வருமானமோ 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய SC, SCA, ST கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் இந்த மாணவர்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய தனியார் கல்லூரிகள் அதுலேயும் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியின் கீழே வரக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடத்துக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது தவிர்த்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் SCA, அதாவது SC, SCA, ST பிரிவினருக்கு தமிழ்நாடு நேட்டிவ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு 500 rupees செலுத்தது அதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. அப்படின்னா அப்ளிகேஷன் காஸ்ட்டும் இந்த பிரிவினருக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, அதாவது நான் நீங்கள் இது வரைக்கும் சொன்ன அந்த பிரிவின் கீழே வரல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். இதை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இல்லைன்னா உங்கள் நெய்பர் சர்க்கிளில் யாராவது இருக்காங்க, அதாவது என்னுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது, எங்கள் அப்பாவுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது, ஆனால் எங்கள் ரிலேஷனில் இருக்கக்கூடிய என்னோட பிரிவின் கீழே வரக்கூடிய அதே மாணவருக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய SC, SCA, ST பிரிவினர் 12,073 ரூபா,
எம்பிபிஎஸ்க்கு கட்டணும். ஓகேங்களா? பிடிஎஸ்க்கும் அதே தான். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது, எபோவ் அப்படின்னா 12,073 ரூபா கட்டணும். அதுவே ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியன் இந்த மாணவர்களுக்கெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஃபீஸ் எக்ஸம்ஷனை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் கட்டும்போது அப்ளிகேஷன் காஸ்ட்டு கிடையாது. அதுபோக கல்லூரியில் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதுபோக கல்லூரியில் தனியாக ஃபீஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க எஸ்ஏபி வியூஸ்க்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், ஒய்எம்ஆர் சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.